வசந்த வாய்ப்புகள் என்கிற புத்தகத்தை இன்றைக்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு மாபெரும் படைப்பை உருவாக்கி வசந்த வாய்ப்புகள் இந்த தலைப்பை பார்க்கின்ற நேரத்திலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவுதான் என்னுடைய மனதிலே பட்டது. தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். அதேபோல நம்மளுடைய துறையினுடைய நீண்டகால அனுபவம் பெற்றவர், மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர் IAS படித்திருந்தாலும் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் அவருக்கு இருந்த காரணத்தினால் வசந்த வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இந்த நாட்டினுடைய நடப்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு புத்தகத்தை டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே உருவாக்கி நம் கையிலே ஒப்படைத்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக பல்வேறு நண்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இதைபோல புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர்கள் பல பேர் இருந்தாலும், ஆனால் அதில் முழுமையாக அவர் கவனத்தை செலுத்தி இது எழுதுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய இல்லத்தரசிகள். எல்லோர் வீட்டிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறதா அவருடைய துணை, ஆற்றல், ஊக்கம் நமக்கு உறுதுணையாக இருந்தால்தான் இதில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியும் என்பதை நான் உள்ளடங்கி இந்த சபையில் இருக்கின்ற அத்தனை பேரும் அதை உணர்வோம். எனவே இந்த புத்தகத்தை வெளியிட உறுதுணையாக இருந்த டாக்டர் அருமை சகோதரி பால நாயக நந்தினி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு புத்தகம் படிப்பது ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் புத்தகம் படிப்பதில் ஆர்வமாக இருந்தால் தான் படிக்க முடியும். அதிலையும் புத்தகத்திலே வெளியிடுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பணியின் காரணமாக கடமை உணர்வு புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கி இந்த புத்தகத்தில் உள்ள கருத்தை மிக சுருக்கமாக எடுத்துரைத்து சென்றிருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நூலை பெற்று இங்கே வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற துறையினுடைய இயக்குனர், சிறுபான்மை நலத்துறை சார்ந்து அருமை சகோதரி ஆசியா மரியம் அவர்களே, முனைவர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய அருமை சகோதரர் இதய கீதம் ராமானந்தம் அவர்களே, நன்றி உரையாற்றுகின்ற கவிஞர் அக்னி பாரதி பதிப்பாளர், கனவு தமிழ் பதிப்பகம் மயிலாப்பூரை சார்ந்த சகோதரர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வளர்ந்து சேது சொக்கலிங்கம், SK முருகன், W சுரேஷ் போன்று பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, இங்கே கலந்து கொண்டு கருத்தை வழங்கியிருக்கின்ற அயலக தமிழர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுள்ள நம்முடைய துறையை சார்ந்த அருமை சகோதரர் மகேஸ்வரன் IAS அவர்களே, பெரியண்ணன் எழுத்தாளர் தலைவர் அவர்களே,
அருமை சகோதரி பூங்கொடி அவர்களே, எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்களுடைய வீட்டு பெண் மகள் அருமை சகோதரி கமலா முருகன் உள்ளடங்கிய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, புத்தகத்தை வெளியிட சொன்னோம், வெளியிட்டோம், வாங்கிட்டோம். புத்தகத்தை படித்து அதில் இருக்கிற நல்ல செய்திகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு. இது துறை சார்ந்த நலன் சார்ந்த அந்த வசந்த வாய்ப்புகள் என்ற தலைப்பிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. தான் மட்டும் படித்தால் போதாது, படித்து பட்டம் பெற்று பொறுப்புக்கு வந்தால் போதாது, அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தன்னுடைய கடமையை எப்படி ஆற்ற வேண்டும், ஒரு வாழ்கிற காலத்தில் மனிதனுடைய எண்ணத்தை, செயலை, சொல்லை செயல்படுத்துவதற்கு அது அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய உதவிகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்திலே நினைக்கின்ற ஒரு நிலை. அதில் நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் மிக எங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு பிடித்த செயலில் அவர் இறங்கி இந்த பணியை ஆற்றியிருப்பது வரவேற்கக்கூடியது. எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், அந்த அடிப்படையில் தத்துவத்தில், கோட்பாடுகளில் தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்று அந்த நிலையில் தன்னுடைய தாய் தந்தையினுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் IAS ஆன நிலையில் அது அடித்தளத்து மக்களுக்கு அந்த செய்திகளை எடுத்து சென்று அவர்கள் உதவி பெற வேண்டும், அவர்களும் என்னை போல வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உள்ளத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் இந்த மேடையின் மூலமாக முத்தமிழறிஞர் கலைஞர் விரும்பியதை, எண்ணியதை நீங்கள் செயலாக்கி இருக்கிறீர்கள், கலைஞரே உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் என்று வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அன்பில் மகேஷ் பேசும்போது அந்த புத்தகத்தை அப்படியே ஒரு திருப்பின அவர் பேசுகிற சப்ஜெக்ட் அந்த பக்கம் வந்தது. அதான் மந்திரி கிட்ட காமிச்சார், அவர்கிட்ட காமிச்சார். நான் நினைக்கவே இல்லை, அப்படியே திரும்பினா நீங்கள் பேசுகிற சப்ஜெக்டு இதில் இருக்கிறது தேடி பார்க்கறதுக்கு முன்னாடி. அதான் எண்ணம், நாம் என்ன நினைக்கிறோமோ அது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ஏப்பம் வரும்ன்றதுக்கு உதாரணமாக இந்த புத்தகத்தில் அவர் படிக்கிறார், பேசுகிறாரு, அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அப்படி திருப்பும் போதே வந்துடுது. ஆனால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அருமை சகோதரர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இந்த செய்தியை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எல்லோர் கையிலும் இந்த புத்தகம் இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு அடித்தளத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், படிக்கின்ற மாணவ செல்வங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக, அவருடைய பொருளாதாரம் உயர்வதற்காக, பசி பணியை போக்குவதற்காக, அவர்கள் அறிவு சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்காக, வயிற்று பசியை போய்க்க அறிவு பசியை அவர்கள் தேடி எடுத்துக் கொள்வதற்காக இந்த புத்தகத்தில் பல்வேறு கருத்துகள் உள்ளடங்கியது. எங்களுடைய துறையை சார்ந்த அருமை சகோதரி, அவர் IAS அதிகாரி ஆசியா மரியம், அவர் பேசி அமர்ந்தவுடன் சொன்னேன், நீங்களும் ஒரு புத்தகத்தை இதை போல எழுதலாமே. அவங்க பெருமையாக சொன்னாங்க, அண்ணா எனக்கு படிக்கிறதுல ஆர்வம், படிச்சுடுவேன், எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை என்று சொல்லி. முடியாது ஒன்றும் இல்லை, முயற்சி செய்தால் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இன்னிலிருந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேற எங்கேயும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற செய்திகள் எல்லாம் தொகுத்து எழுத ஆரம்பிங்க.
எழுதி அதிலுக்குள்ள உங்களுடைய சிந்தனைகள், கற்பனைகள், எண்ணங்கள் எப்படி அது தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க வேண்டும், அது இன்னும் மற்றவர்களுக்கு செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும், பலன் பெறுகின்ற எண்ணிக்கை கூடுதலாக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலே எழுதலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். அதற்காக தான் இன்றைய பத்திரிகை செய்தியில் வந்த பாத்திமா எசாம் என்ற ஒரு பெண்மணி, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் டாக்டராகி இராணுவத்தில் சேர்ந்து இராணுவத்தில் டாக்டராக படிக்கின்ற நேரத்தில் அவருடைய உயர்வு உச்சியில் இருக்கின்ற சாதனைகளை அந்த பட்டியலை அவரிடத்திலே பார்வைக்கு காண்பித்தேன். எனவே இது மிக மிக அவசியம். இந்த வசந்த வாய்ப்புகள் என்பது இது எல்லோர் கையிலும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை, முன்மொழிந்ததை, வழிமொழிந்ததை ஏற்று அது சொல்வது மட்டுமல்ல, செயலாக்குவதுதான் கலைஞருடைய விருப்பம் என்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வருடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக, சிறுபான்மை மக்களுக்காக அவர் துறையிலே இருக்கின்ற காலத்தில் அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து எப்படி செயல்படுத்தினார், திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு மக்கள் மத்தியிலே எப்படி விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கையேடாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்ல, பல்வேறு செய்திகள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு கலெக்டர், ஒரு பிரசிடென்ட், வில்லேஜ் பிரசிடென்ட், இரண்டு பேரும் அங்கே கலந்துரையாடல். பொதுமக்கள் அங்கே பேசுகிறார்கள், சாலை வசதி சரியாகவில்லை, லைட் எரியல, வாய்க்கால் சரியா இல்லை அப்படின்னு பேசும்போது, பள்ளி கட்டடம் இடிந்து விழுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு பேசும்போது, கலெக்டர் வந்து பிரசிடென்ட்டை பார்த்து, தலைமை ஆசிரியர் பார்த்து இது என்ன நிலை என்று பேசுகிற நேரத்தில் கலெக்டரும் அவரை கேட்டு பொதுமக்கள் அங்கே விழிப்புணர்வை உருவாக்குகிறார்கள். செய்ய வேண்டியவர்களே நீங்களே எங்களை கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை அந்த பொதுமக்கள் உருவாக்கிய காரணத்தினால் அங்கே சிந்திக்கிறார்கள், உடனே அழைக்கிறார்கள். அந்த ஊரிலே யார் யார் ஆர்வமாக பொது நிலைக்கு செய்வதற்காக இருக்கிறார்கள் என்று தேர்வு செய்து அந்த பணியை சரியாக செய்ய அமைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் கலைஞர் நமக்கு நாமே திட்டத்தை கொண்டு வந்ததை இந்த புத்தகத்திலே நாசுக்காக அது சொல்லப்பட்டது என்பதை நான் அறிய பெற்றிருக்கிறேன் அந்த கருத்தை. எனவே இந்த புத்தகத்தை முதல் கட்டமாக இன்றைக்கு அவரிடத்திலே 100 புத்தகங்களை பெற்று மற்றவர்கள் கையிலே இது ஒப்படைக்கின்ற பணியை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.